நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறோம். சில எண்ணங்கள் நம்மை உற்சாகப்படுத்தும். சில எண்ணங்கள் நம்மை பயப்பட வைக்கும். சில எண்ணங்கள் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கனவு காண வைக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நாம் எதைப் பற்றி தொடர்ந்து கவனம் செலுத்துகிறோமோ அதை நோக்கி நம்முடைய மனமும் செயல்களும் பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை மையமாக வைத்து செயல்படுவதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றால் என்ன? எளிமையாக சொன்னால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய செயல்களை பாதிக்கின்றன. ஒரு நல்ல இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு அதை அடைய தேவையான முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டுவர உதவலாம். இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையை பார்க்கலாம். 369 மெத்தட். 369 மெத்தட் எப்படி வந்தது? 369 மெத்தட் பற்றி பேசும்போது பலர் விஞ்ஞானி நிகோலா டெஸ்லா அவர்களின் 3, 6, 9 என்ற எண்கள் பற்றிய ஆர்வத்தை குறிப்பிடுகிறார். பிரபலமாக இருக்கும் 369 எழுதும் முறை டெஸ்லா உருவாக்கிய ஒரு பயிற்சி. மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னலிங் டெக்னிக் அதீத சக்தி வாய்ந்தது, கடைப்பிடிக்க மிகவும் சுலபமானது. இந்த ஆற்றல் மிகுந்த முறையை பயன்படுத்தி நம்ம இலக்கை அடைவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 369 இன் அடிப்படை. உங்கள் மனதில் இருக்கும் ஒரு நல்ல இலக்கை ஒரு நேர்மறையான வாக்கியமாக மாற்ற வேண்டும். அதை தினமும் காலை 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை எழுத வேண்டும். இதன் நோக்கம் உங்கள் கவனத்தை ஒரு இலக்கில் நிலைநிறுத்துவது. ஸ்டெப் 1. உங்கள் விருப்பத்தை தெளிவாக தேர்வு செய்யுங்கள். முதலில் உங்களுக்கு உண்மையில் தேவையான ஒன்றை தேர்வு செய்யுங்கள். உதாரணமாக, எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்பதை விட, எனக்கு பிடித்த துறையில் வளர்ச்சியுடன் கூடிய நல்ல வேலை வாய்ப்புகளை நான் தேடி உருவாக்குகிறேன் என்று எழுதலாம். ஏனெனில் தெளிவான இலக்கு தெளிவான செயலுக்கு வழிகாட்டும். ஸ்டெப் 2. சரியான அஃபர்மேஷன் உருவாக்குவது. ஒரு நல்ல அஃபர்மேஷன் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். நேர்மறையாக இருக்க வேண்டும். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயமாக இருக்க வேண்டும். உதாரணம், நான் ஆரோக்கியமான பழக்கங்களை தினமும் உருவாக்குகிறேன். நான் என்னுடைய திறமைகளை வளர்த்து வெற்றியை நோக்கி செல்கிறேன். நான் அமைதியான மனதுடன் சரியான முடிவுகளை எடுக்கிறேன். ஸ்டெப் 3. காலை 3 முறை எழுதுதல். காலை நேரம் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் உங்கள் இலக்கை நினைத்து எழுதுங்கள். அவசரமாக எழுத வேண்டாம். வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து எழுதுங்கள். ஸ்டெப் 4. மதியம் 6 முறை. நாள் முழுவதும் பல வேலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் இலக்கை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் கவனத்தை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வர உதவும். ஸ்டெப் 5. இரவு 9 முறை. தூங்குவதற்கு முன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் முக்கியமானவை. அந்த நேரத்தில் உங்கள் நல்ல இலக்கை நினைத்து எழுதுவது ஒரு அமைதியான முடிவாக அமையலாம். எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும்? 21 நாட்கள், 33 நாட்கள், 45 நாட்கள் அல்லது 90 நாட்கள். உங்களுக்கு தகுந்தாற்போல் நாட்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த முறையை எழுத பச்சை நிற பென் அல்லது ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்க. ரெட், பிளாக் கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு புது நோட் வாங்கிக்கோங்க. முழு நன்னம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. முக்கியம்,
மெத்தட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு எந்தவித பிரேக் எடுக்கக்கூடாது. நீங்கள் தேர்வு செய்த நாட்களை எந்தவித பிரேக் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை எழுதும் போதே உங்கள் இலக்கை அடைந்தால் எவ்வளவு உற்சாகம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மனநிலையில் எழுதுங்க. உங்க ஆழ்மனதுல உங்க இலக்கை அடைந்து விட்டதாக முழுமையாக நம்புங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் என்பதால் பெண்கள் மந்த்லி சர்க்கிள் நாட்களிலும் ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்க வேணாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு விட்டும் ஃபாலோ பண்ணலாம். உணவு கட்டுப்பாடு இல்லை. நாள் எண்ணிக்கை மட்டும் அல்ல, உங்கள் எண்ணமும் செயல்பாடும். 369 மெத்தட் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். முதல் விஷயம், நம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் செயலையும் மறக்காதீர்கள். ஒரு வாய்ப்பை விரும்புகிறீர்கள் என்றால் அதற்காக முயற்சி செய்யுங்கள். ஒரு திறமையை வளர்க்க விரும்பினால் அதை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதீர்கள். உங்கள் பயணம் உங்களுக்கானது. மூன்றாவது, நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்களை எழுதலாம். சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. மக்கள் செய்யும் பொதுவான தவறுகள். ஒரு நாள் எழுதிவிட்டு உடனே மாற்றத்தை எதிர்பார்ப்பது. இலக்கை அடிக்கடி மாற்றுவது. எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவது. செயல் இல்லாமல் எண்ணங்களில் மட்டும் இருப்பது. உண்மையான மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? காகிதத்தில் எழுதும் வார்த்தைகளில் மட்டும் அல்ல. அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் உருவாக்கும் தெளிவில். அந்த தெளிவு உங்கள் செயல்களில் தெரியும் போது மாற்றம் ஆரம்பமாகிறது. உங்கள் கனவுகளை மதியுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். உங்கள் இலக்கை நினைவில் வைத்து 369 ஐ முழு நம்பிக்கையுடன் ஃபாலோ பண்ணுங்க. ஏனெனில் ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல செயலை உருவாக்கும். ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல பழக்கமாக மாறும். ஒரு நல்ல பழக்கம் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நன்றி. எல்லோரோட வாழ்விலும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைஞ்சு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சு இருக்கும்னு நம்புறேன். லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.